உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கேரள மலப்புரம் ஆட்சியர் ஆகியோர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான அருணா மற்றும் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரள எல்லையை ஒட்டியுள்ளதால் மேலும் அடர்ந்த வனப்பகுதி நிறைந்த பகுதி என்பதாலும் இரு மாநில எல்லைகளிலும் காவல்துறை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பண பரிவர்த்தனை, இரு மாநில எல்லைகளின் பாதுகாப்பு குறித்து கேரள காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் நீலகிரி காவல்துறை உயரதிகாரிகள், நீலகிரி மாவட்ட தேர்தல் பணிக்குழுவினர் ஆகியோருடன் நடைபெற்றது. இதில் அனைத்து தரப்பு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ராஜபாளையத்தில் பணியாற்றும் கொசுப்புழு ஒழிப்பு தொழிலாளர்களுக்கு 5 வருடங்களாக ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள 42 வார்டுகளிலும் கொசுப்புழு ஒழிப்புக்காக ஒப்பந்த முறையில் பெண் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டு தற்போது 200க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 2018ஆம் ஆண்டுக்கு பின் இதுவரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் கட்சி நிகழ்ச்சிக்காக பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அலைக்கழிப்பதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் சில இடங்களில் தனியாக சென்று பணியாற்றும் நிலையிலும் அடையாள அட்டை, சீருடை, பாதுகாப்பு உபகரணங்கள் என எந்த சலுகைகளும் வழங்கப்படாததால் இதனை கண்டித்து கொசுப்புழு ஒழிப்பு பணியில் ஈடுபடும் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் குடும்பத்தினர் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எந்த கட்சிக்கும் வாக்களிப்பதில்லை எனவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் 51 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளோம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி விழுப்புரத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சியர் பழனி, காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக வைப்பது குறித்து ஆய்வினை மாவட்ட ஆட்சியர் பழனி மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் 51 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வைத்திருக்கிறது. வேலூரில் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் ராட்சச பலூனை பறக்கவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகின்றது. இதில் அனைத்து கட்சியினரும் பல்வேறு கட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏசி சண்முகம் தாமரை சின்னம் மற்றும் தனது புகைப்படம் பொறித்த மின்னொளி வீசும் ராட்சச பலூனை பறக்கவிட்டுள்ளார். திருவாரூரில் வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தினை திருவாரூர் நகராட்சி எதிரில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கொடியசைத்து துவக்கி வைத்தார். வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் எனது வாக்கு எனது உரிமை என்று வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு திருவாரூர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் தெற்கு வீதி, கீழ் வீதி, வடக்கு வீதி வழியாக நகராட்சி அலுவலகத்தில் முடிவு பெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.